ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அஸ்தா கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே டுகெதர்னு ஒரு கேம் விளையாட போகிறோம். அதுவும் அந்த ப்ளே டுகெதர் கேம்குள்ளே ஒரு கேம் இருக்குன்னு, அதாவது அந்த கேம் தான் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ போயிட்டோம். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கேம் வந்திருக்கு. ஓகே, என்னன்னு தெரியல, எப்படி பயமாக இருக்குது. ஓகே, போ சீக்கிரம். எல்லாம் முட்டி வந்துருக்காங்க. முட்டி வந்தனால விழுந்துட்டேன். ஓகே ஓகே, இது விளையாட முடியுமா பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. சரி, அதில் நான் நினச்சேன் இந்த ரெட்டில் பட்டு இதாகும்னு நினச்சேன். ஆனால் ரெட்டில் பட்டு ஒன்றும் ஆகலை. இது ஈஸியாக தான் பார்த்து. இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. சும்மா ஒன்றுமே பண்ணல. ஓகே, சரி. ஓ, இது பட்டா இதாகுது காய்ஸ். அப்போ அதில் மட்டும் கொடுக்கவே இல்லை பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப சீட்டிங் தான். இது என்ன மேலே சுற்றுது? இது ஏதாச்சும் பண்ணுமா தெரியலையே. இப்படி போயிடுவோம். என்னெல்லாம் சுற்றுது? ஐயோ, சுற்றுல நம்மளுக்கே ஒரு மாதிரி நல்லா சுற்றுது. ஐயோ, ஸ்பீடாக ஓடுது. இதில் பட்ட மட்டும் இல்லை, அதில் பட்டாலும் இன்னும் ஆகலை பார்த்தீங்களா? ஒரு ஃபஸ்ட்டு இதில் பட்ட ஒன்றும் ஆகலை, அதில் மட்டும் எதிர்பார்க்கல. எனக்கு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன். நீதான் ஜெயிக்கணும். பார்த்து ஜம்ப் பண்ணிருக்கலாம் நம்ம. பார்த்து ப்ளீஸ், பார்த்து வாடி. ஐயோ, கீழே விழுறேன்னு. ஐயோ, ஓ டைட்டம் ஃபெயில்னு வருது. என்ன குடும்ப சார். நான் வெளியே போயிடுவோம். பார்க்கவே ரொம்ப இதாக இருக்கும். என்னடா அப்படி விழுந்துட்டா? பக்கா இருக்குமோ? அப்படி விழுந்துட்டா. ஓகே, 4 பேர் தாங்க வந்திருக்காங்க 13க்கு. ஓகே, ஒரு சின்ன இதுக்கு இது பண்ணோம். ஓகே, ஏதாச்சும் வின் பண்ணது தாய். என்னது இது? கூட்டமாக இருக்காங்க. இவளை ஃபாலோ பண்ணணும். இவன் நல்லா போகணும். கடவுளே. ஐயோ, முத்து சந்தை. முட்டு சந்திலவே இது பண்ணிவிட்டேன். இனிமேல் யாருமே நம்பக்கூடாது. நம்ம பார்த்துக்கு போகணும். இந்த பக்கம் போகணுமே தெரியலையே. இவ்வளோ ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் இந்த பக்கம் போடுறேன். லக்கு கிடைக்கான்னு பார்ப்போம். அப்படி போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படி போனால் நல்லா இருக்குமோ தெரியல. எப்படியால போவோம். முக்கு சந்தில் போய் அவுட் ஆகிட்டு என்ன ஏன்டே ஃபாலோ பண்ணுறீங்க? எனக்கே வழி தெரியாது. நம்மளை ஃபாலோ பண்ணல, நல்லா தெரியுது. ஆனால் ஒருத்தி நம்மளை ஃபாலோ இல்லை அவள் பார்த்துட்டு போகிறா. இங்கே ஒருத்தருங்க போயிட்டாங்க. ஒருவேளை அந்த வழி கரெக்டாக இருக்குமோ? ஆமாங்க, வழி கரெக்டாக இருக்குது. ஒரு வேலையாக சக்ஸஸாக முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய இருக்குது. இருங்க, ஐ எம் ரெக்கார்டிங்னு ஒரு டைப்பிங் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஐ எம் ரெக்கார்டிங் போட்டு பார்ப்போம். ஓகே, ஐ எம் ரெக்கார்டிங். ஏதாச்சும் வரல சொல்லுவாங்களா? என்னது? என்ன சொல்கிறாங்க? ஒருவேளை அவங்க நாட்டு மொழியோ இருந்தாலும் இருக்கும், யாரு தெரியும். நம்மள்கிட்ட சொல்லலை அவங்க. ஐ எம் ரெக்கார்டிங் வீடியோ. நம்ம திரும்ப டைப் பண்ணுவோம். ஐ எம் ரெக்கார்டிங். ஈலாம் எதுக்கு வருது?
ஓகே ஐம் ரெக்கார்டிங் வீடியோ போட்டோம். நல்ல வேலை 5வது இடத்துக்கு வந்திருக்கோங்க. நம்ம 5வது, யாரோ 2வது ஒருத்தங்க வந்திருக்காங்க. சமாந்தாதா ஒருத்தி முன்னாடி போனால அவள் தான் 2வது. வார்த்தைன்னு தெரியலையே. RESKA அப்படின்னா ஓகே என்ன அமுச்சு விடுங்கப்பா. அப்படியே நின்றுட்டீங்கன்னா ஒருத்தர் வரணும். ஒரே ஒருத்தர் தான். ரொம்ப லைட் ஆக்குறாங்களே. இந்த பாவங்க ஒன் பண்ணியிருக்கலாம். இப்படி சுற்றி வராமல் இப்படி சுற்றி வந்துட்டாங்க. சரி ஓகே. பொங்கல் எவ்வளோ பேர்? 12 பேர் தானா? சரி அடுத்த கேம் பார்ப்போம். ரவுண்ட் 2. இது என்ன கேமு? இது கேம் தெரியும். அப்படியே மேப் வருது. இது எப்படினாலும் போகலாம். லெஃப்ட்லேயும் போகலாம். இங்கே ஒரு லெஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட் இறங்க ரொம்ப லேட் ஆகும். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுமா தெரில. லெஃப்ட் வந்துட்டோன்னா வெயிட்டிங் தானே. இப்போ சீக்கிரம் தாயி. என்ன செம கூட்டவங்க. இவங்களே தள்ளி விட்டுருவாங்க போல. ஓகே மெது ஏறி போய் தொலைடியாம சொன்னல அவங்க தள்ளி விட்டுறாங்க. லிஃப்ட் வருமா பார்ப்போம். வருதா? வரல. அதான் நினைக்கேன். வரல. வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே போயிடலாம் நம்மளுக்கு முன்னாடி. சரி இப்போ அதுக்கு வெயிட் பண்ணுறக்குள்ள அவ்வளோதான். இவங்களே வின் பண்ணிடுவாங்க. 8 பேர் தான் போக முடியுமா கைஸ்? என்ன நாய் இது? ஏய் ரொம்ப இதாகுது. எல்லாம் போயிடுறாங்க. வெயிட் பண்ண முடிக்காங்க. இவங்களுக்கு தான் வெயிட் பண்ண தெரியும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். யாருமே போனனால தான் வெயிட் பண்ணி. வந்துட்டுங்க. சரிங்க ஓகே போவோம். ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஓகே சரி போ ஜம்ப். ஓகே ஜம்ப். ஓகே போயிட்டோம். 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 மேலே போயிட்டோம். எங்க இவ ஒருத்தி தள்ளி விட்டுட்டு. போங்கடா. போய் தான் தொலையேன். எம்மா 8வது எடுத்து முன்னாடி ஒருத்தி வந்தா போயிட்டான். என்ன பண்ற? இந்த ரேஸ் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். நம்ம இந்த கேம் மட்டும் விளாடணும். நிறைய கேம் விளாட்றோம். இந்த டச்சிங்கோட ரொம்ப கஷ்டமாக கேம். மற்ற கேமில் வேறு டச்சிங் இருக்கும். இந்த கேமுக்கு வேறு டச்சிங் இருக்குது. ஃபாஸ்ட்டாக போ. ஐயோ இந்த முள்ளே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸ்லோவாயிட்டு சத்திய சோதனை. இல்லைங்க அதுக்குள்ளே போயிட்டாங்க. 5 பேர் தான். ஐயோ 2 பேர் போயிட்டாங்க. பார்க்க முடியாது. டக்குன்னு லீவ் ஆயிடும். தயவு செய்து பேரு நமக்கு சினிமா விளாடுவோம். ஓகே டிக்கெட் இந்த வாட்டி என்ன ப்ளே டுகெதரில் டிக்கெட் வந்துட்டு என்னன்னே தெரியல. அதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக தான் விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ டிக்கெட் வந்ததுனால சம்பாதிக்க சொல்லுது. அதனால் இதெல்லாம் விளாடுறது கொஞ்சம்
கஷ்டம்தான். ஏன்னா டிக்கெட் எடுக்கணும். ஒரு இதுக்கு ஒரு டிக்கெட் பார்த்துக்கோங்க. அதுவும் ஃபஸ்ட்டு வர மோஸ்ட்டில் 30 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே விளாண்டுருப்பாங்களா அவங்களுக்கு 30 தான். சரி எம்மா இவங்க கூட்டம் மட்டும் தாங்கவே முடியலப்பா. பார்த்து ஓட்டி என்னன்னே தெரியல. நம்ம மட்டும் ஸ்லோவாக போகிறோம். அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு அவர் வெயிட் பண்ணாங்க? ஐயோ கீழே விளையாட தெரியாதெல்லாம் முன்னாடி போயிட்டா. ஐயோ இந்த முள் எனக்கு ஆமாங்க இதுதான் ஓகே ஸ்பீடாக போய் ஏண்டி பட்டுறது ஸ்லோவாக போகும் தெரியும் எனக்கு முன்னாடி தெரியும். அது பட்டுட்டு அப்படியே பார்க்காமலே போயிட்டேன். நாம தான் ஃபஸ்ட்டு போகணும் 8வது இடத்துக்கு. அங்கே ஒரு நிற்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று 2 3 4 5 பேர் மட்டும் தான் அங்கே அவுட்டாங்க. இப்போ 15 பேர் அதுக்கு முன்னாடி இருந்தாங்க. சரி இது என்ன புது கேமு? இது புதுசாக வருது. எப்படி விளையாடுறதுன்னா தெரியாது எனக்கு. இவங்களாம் எப்படி ஸ்பீடாக போடுறாங்க? ஏதாச்சும் பண்ணுறாங்களான்னு இல்லை ஹேக்கரா எனக்கு புரியல. இவங்களாம் எப்படி ஸ்பீடாக போகிறாங்க? நம்ம மட்டும் கடைசியில் வரும். இதா கடைசியில் போனவங்களே முன்னாடி வந்து ஐயோ அவ ஜம்ப் பண்ணி போட அதே மாதிரி போக முடியுமா? இல்லை ஜம்ப் பண்ணி போனால் ரொம்ப ஸ்லோவாகுது. போவே பேரு ப்ளீஸ். இவங்க பின்னாடி ஒருத்தன் எனக்கு முன்னாடி வரலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி நான் போயிட்டேன். ஓகே அடுத்த மேட்ச். இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும். இதில் எவ்வளோ பேர் வின் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். எத்தனை பேர் வின் பண்ண விட்றாங்கன்னு பார்ப்போம். ஜம்ப் பண்ணி போடுறாங்க. நம்மளும் ஜம்ப் பண்ணி போகலான்னு நினச்சா நம்மளுக்கு மட்டும் இருந்தால் கீழே ஓடுற மாதிரி ஒரு சம்பவம். எனக்கு தெரிஞ்சு வின் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் போயிட்டாங்க. பாருங்க எப்படி போவான். ஓகே ப்ளீஸ் வின் பண்ணுங்க. இல்லை அதுக்குள்ளே சத்திய சோதனை. லீவ் ஓகே இதோட அந்த கேம் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் அப்படியே முடிச்சிடலாம். வெளியே போயிட்டோம். முடிச்சிடலாம். வெளியே போயினதுக்கப்புறம் முடிச்சிடலாம். சீக்கிரம் விட்றீங்களா கேட்டுக்க மண்டையா. என்னங்க முகத்தை காணோம். ஐயோ பக்குன்னு நினைக்கிறேன். மார்க்ஸ் கீழே இருக்கு. சரி பாய் காய்ஸ். நீங்கள் ட்ரை பண்ண மட்டும் வந்தோம். இதுக்கெலாம் எதுக்கு ட்ரை பண்ண. பாய் காய்ஸ் பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.